ஹாய், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் லெல்லி ஃப்ளவர். இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி, ஆடி 3வது வெள்ளி. சரி, இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா? நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவிலுக்கு தான் போகிறோம். எந்த கோவிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேத்தியாத்தோப்பு தீப்பாண்டாள் அம்மன் அந்த சன்னதிக்கு தான் போகிறோம். அதோடைய ஸ்தல வரலாறு அங்கே போய் தெரிஞ்சதுன்னா நான் வந்து கேட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அங்கே யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் லெல்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆடி மாதம்னாலே அம்பாளுக்கு உகந்த மாதம் தானே, ரொம்ப சக்தி வாய்ந்த மாதம். அதுவும் வந்து இன்றைக்கி 3வது வெள்ளி. எல்லா கோவில்லையும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஆக்சுவலாக கோவில் கூட்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் கூட்டத்துலேயும் போய் சாமியை தரிசிக்கிறது தானே ஒரு பெரிய தொல்லை. சரி வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு கோவில் கூட்டமாக தான் இருக்கும். கூட்டமாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. இது வரைக்கும் கடலூர் மாவட்டம் தான், ஆனால் நான் இது வரைக்கும் அந்த கோவிலுக்கு போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன். வாங்க கோவில் எப்படி இருக்குன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சரி ஓகே டியர்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கோவில் அவங்களுக்கு பார்க்கலன்னா அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே டியர்ஸ், பாய். பாய் கிடையாது, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாப்பாவுக்கு சிம்பிளாக ஏதாவது சாப்பாடு செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு கடுகு போட்டு நல்லா கண்ணாடி பழத்துக்கு வதக்கிக்கலாம். ஏன் சிம்பிளானா, இன்றைக்கி நாங்கள் வந்து கோவிலுக்கு போகிறோம். ஸோ அதனால் ஒரு பாப்பாவுக்கு சீக்கிரம் கிளப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றையே ஸ்கூல் போல் கும்பாபிஷேகத்தால். சரி இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நானும் அம்மாவும் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஆனியன் வதக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே வந்து வெங்காயம் வதங்கிறதுல தான் அதோடைய டேஸ்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து வெங்காயத்தை நல்லா சுடலை ப்ரௌன் கலரில் வதக்கிக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது க்ரீனாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நான் இதில் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து புதினாவோடைய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், பாப்பாவுக்கும் பிடிக்கும். அதனால் நான் புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டில். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் என்னுடைய காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுக்கலாம். நான் இந்த டம்ளரால் ரைஸ் எடுத்திருந்தேன். இதில் வந்து 1:2 ரேஷியோவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி ரைஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 3 விசில் வந்ததும் நமக்கு ஃபுட்டு ரெடி ஆகிடும். இப்போ வந்து இந்த டைமில் வந்து ஒரு உப்பு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா உப்பு செக் பண்ண முடியாது. நம்ம வெஜிடபிள் ரைஸ், பிரியாணி இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, ஒரு கல் தூக்கலாக உப்பு இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இதில் உப்பு கம்மியாக இருக்குது, இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கல் உப்பு கொஞ்சம் கரைய லேட் ஆகும், ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மலாக சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த ரைஸ் தான் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட வேண்டியதான். புதினாவுடைய ஃப்ளேவர் அவ்வளோ ஃப்ளேவரபுளாக இருக்குது.
ஆடிப்பெருக்கு புதுத்தானே ஆடிப்பெருக்கு இங்கே வந்து படைக்கலாம்ல. ஆமாம், நம்மளையும் சேர்த்தேடா. நம்மளையும் சேர்த்தா இல்லைம்மா. இந்த நின்னா தண்ணி தெரியும். ஆனால் ஒரு பயம் எனக்குலாம். நான் இங்கே எடுத்துப்பேன். இங்கே எடுத்துப்பாங்க. செடி பச்சையா. கோவேரி யார் ஆடி 18க்கு கிட்ட போய் விட்டுக்கலாம். பொங்கல் வச்சு கொண்டிருக்கிறார். வா. வத்தி அம்மா பார்த்து என்ன தெரிஞ்சு பாப்பா.
ஷார்ட்ஸ் மாதிரி அப்படியே சொல்லுங்கள். அப்படியே அங்கே எல்லாம் பொங்கல் பண்ணுறாங்க. மரமட்டை எடுத்தாங்க. நினைக்கிறியா போகலாம்? வரலாம். சரி. இது எடுக்கிறியாம்மா? பையன் வச்சுக்கிறாங்க நான் பாட்டு போட்டு விடலாம். அம்மன் பாட்டு அந்த பாட்டையும் சேர்த்து பா. நீ கும்பிட நாடகம். 3வது வெள்ளிக்கிழமைங்கிறதால கூட்டம் செம்மையாக இருந்தது. நிறைய பேர் பொங்கல் அந்த மாவிளக்கு மாவு இதெல்லாம் போட்டுருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்களும் வந்து உள்ளே சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் லெல்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த கோவில் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது ஒரு சின்ன கோவில் தான், பட் அபார விதமான சக்தி கொண்ட கோவில்னு சொல்லலாம். கோவிலோடைய மகிமைகள் என்னன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், தெரியும். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. திருப்பி சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ டியர்ஸ், பாய்.